ஹாய் ஹலோ வியூவர்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் சிகப்பு கொடி பசலை விதையிலேருந்து எப்படி வளர்ப்பது என்பதை பற்றி பார்ப்போம். இப்போ பசலை அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா இதில் 4 வகைங்க இருக்குங்க. சிகப்பு கொடி பசலை, பச்சை கொடி பசலை, தரை பசலை, செடி பசலை. இந்த 4 பசலைக்கீரையும் வந்து பார்த்திங்கனாக்கா விட்டமின் ஏ, கால்சியம் இந்த மாதிரி சத்துக்களை உள்ளடக்கியது. இதில் இந்த சிகப்பு கொடி பசலை அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கனாக்கா இது எங்கள் வீட்டில் கீழே நாங்கள் வச்சுருந்தோம். அது நல்லா வந்து கொடி ஓடி நல்லா வளர்ந்துருந்தது. அதுக்கப்புறமேட்டுக்கு அதில் வந்து பார்த்திங்கனாக்கா பச்சை கலரில் காய் விட்டு நல்ல கருப்பாக பழம் வந்ததுங்க. அதுதான் விதை. அதை வந்து எடுத்துகிட்டு வந்து நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்தோங்க. இதோ பாருங்கள், நல்லா தெரியுது பாருங்கள், மிளகு சைஸில் இருக்குங்க இந்த விதை. இது வந்து பார்த்திங்கன்னா கீழே இந்த விதைங்கள்லாம் விழுந்து நிறைய செடி வந்து வளர்ந்துருக்குங்க. அதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு மாடி தோட்டத்தில் வச்சா என்ன அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த விதையை எடுத்துகிட்டு வந்து க்ரோ பேக்கில் போடலான்னு முடிவு பண்ணோங்க. இப்போ இந்த க்ரோ பேக்கில் வந்து பார்த்திங்கனாக்கா மண்கலவை, செம்மண், தழை உரம், மாட்டு சாண உரம் இதெல்லாம் சரி விகிதத்தில் கலந்து நாங்கள் அப்படியே வச்சுட்டோம். உடனே நாங்கள் விதையை அதில் போட்டுடல. கொஞ்சம் செட் ஆகணுங்க. அப்போ தாங்க அந்த விதை வந்து நல்லா முளைச்சி வரணும். என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா இந்த மண்ணெல்லாம் நல்லா ஊறி நல்லா வரணும். அதுக்காக நல்லா தண்ணி ஊற்றிக்கிட்டே வந்தோங்க. 10 நாள் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு நல்லா அது வந்து செட் ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் மண்ணை கிளறிட்டு அதில் விதைங்களை அப்படியே தூவி மண்ணை அள்ளி போட்டுட்டு தண்ணி வந்து தெளித்தோங்க, ஊற்றலை. ஏன்னா தண்ணி ஊற்றுனாக்கா விதைங்கள்லாம் அப்படியே செதறி போயிடுங்க. அதனால் அப்படியே லேசாக தெளிச்சிக்கிட்டே வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஒரு வாரத்தில் அந்த விதைங்கள்லாம் நல்லா முளைச்சி வர ஆரம்பிச்சுதுங்க. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா செடி வந்ததுக்கப்புறம் உள்ளங்கை அளவுக்கு நல்லா கீரைங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கொடி வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா இதுக்கு சப்போர்ட்டு தேவை. அதுக்கு வந்து நீங்கள் பந்தல் போடலாம். அப்படி இல்லைன்னாக்கா ஒரு கழி நட்டு ஒரு கயிறை வந்துட்டு மேலே ஏற்றுறதுக்கு வாட்டர் இருந்ததுன்னா கூட நல்லா ஏற்றி விட்டுடலாம். அதில் இந்த கொடி வந்து நல்லா வந்துட்டு படர ஆரம்பிச்சிருங்க. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இது கொடி வகையை சார்ந்ததுனால இந்த செடிக்கு வந்து அதிகமாக வந்து உரம் வந்து தேவைப்படுங்க. அதனால் 15 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் வந்துட்டு மாட்டு சாண உரம் நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. அரிசி கழுவின தண்ணியை அப்பப்போ நீங்கள் அதுக்கு வந்து ஊற்றிக்கிட்டே வாங்க. பஞ்சகாவியமும் நீங்கள் வந்துட்டு ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் அதுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே வாங்க. அப்படி இருந்துச்சுன்னா இந்த செடி வந்து நல்ல தளன்னு வந்துடுங்க. இந்த கீரையில் விட்டமின் ஏ, சி, கால்சியம் மற்றும் அயன் சத்துக்கள் நிறைய இருக்குது. நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க நான்வெஜ் உணவுகளில் மட்டும்தான் புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குன்னு. ஆனால் இந்த சிகப்பு பசலை கீரையிலையும் புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் போன்ற சத்துக்களும் இந்த கீரையில் இருக்குது. அடிக்கடி உங்கள் குழந்தைங்களுக்கு சமைச்சு கொடுங்க. குழந்தைங்க வந்து இந்த கீரையை சாப்பிட மறுத்தாங்க அப்படின்னாக்கா தோசை மாவில் இந்த கீரையை நல்லா அரைச்சிட்டு கலந்து தோசையாக கொடுத்துடுங்க. நிச்சயமாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்க இல்லையா? உங்களுக்கு இது நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சிகப்பு கொடி பசலை உங்கள் வீட்டில் வளர்த்த அனுபவம் இருந்துச்சுன்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னாக்கா லைக் பண்ணுங்கள். அதே சமயம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களோட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.